ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். இப்போ வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ், அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போலயே பிசுக்கு ஒரு கோடு போடலாம். சைடு சைடு இந்த சைடு இங்கே கம்மி 14 பேக் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப இப்படி இழுத்து வைக்கக்கூடாது. இப்படி கரெக்டாக இந்த நெக் வந்து கரெக்டாக இப்படி வச்சு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 அதில் பாதி 20 பாதி 10.25 அதே 10.25 கீழே பேக் நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக்கு ஒரு பாயிண்ட் மேலே இந்த ஷோல்டர் இருக்கணும். ஷோல்டர் அகலம் 2.5 3/4 இன்ச்சு சேர்த்து 3.25 போட்டுது. அப்புறம் இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தேன் 3 இன்ச்சு, அதே 3 இன்ச்சு இங்கே போட்டு பார்த்தா ஆம்கோல் வந்து இந்த அளவு ப்ளவுஸில் வந்து 8.25 வருது. ஆனால் அவங்களுக்கு 9.25 வேணும். கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்குது, லூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 1/2 இன்ச்சு வச்சு 9.25. இப்போ 9.25 வச்சாலும் பிரச்சனை இல்லை. இங்கே தைக்கிற அளவுக்கு விட்டுட்டு 9 இன்ச் வருது. அப்புறம் நம்ம லைட்டாக கொஞ்சம் கீழே இறக்கி எடுத்துக்கலாம். திரும்ப பார்த்தா 9.25 கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி கட்டலாமா? கரெக்டா கீழே வந்து பீஸ் கொடுத்து தான் நம்ம மடிச்சு அடிக்கணும். உங்களுக்கு பீஸ் கொடுக்க வேண்டாம், அதே மடிச்சு அடிச்சுக்கலான்னு சொன்னால் இன்னும் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இந்த மெத்தடில் தான் அடிப்போம், பீஸ் கொடுத்து தான் மடிச்சு அடிப்போம். சரி, நெக்கு வந்து இது நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு மார்க் பண்ணி தான் காமிச்சேன். இதுக்கு வந்து கேன்வாஸ் வச்சு தான் அடிக்கணும். அதனால் நெக்கு நான் வந்து வெட்டலை. ஜக்கா வெட்டி கொடுத்தோம். செகண்ட்
போட்டு வடிச்சடிக்கிறது போட்டு மேலே ஒரு மார்க்கு கட்டிங் மார்க்கு, இது ஸ்டிச்சிங் மார்க்கு. அப்புறம் வந்து அவங்களுக்கு ஆம்கோல் லூஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால் நம்ம வந்து இந்த அளவுக்கு லூஸ் எடுத்துக்கணும். இந்த இடமும் கொஞ்சம் லூஸ் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நம்ம பீஸ் ஜாயின் கொடுத்துக்கணும். ஜாயின் கொடுத்துட்டு கரெக்ட் பண்ணி எடுத்துக்கணும். சென்டர் கிராஸ் கட்டிங் இதில் லைட்டாக தான் கிராஸ் எடுத்துருக்காங்க. கிராஸும் இல்லை ஸ்ட்ரெயிட்டும் இல்லாத மாதிரி எடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் நல்லா கிராஸே எடுத்துக்குவோம் அவங்களுக்கு. நல்லா இப்படி போட்டால் நல்லா கிராஸ் கிடைக்கும். அகலம் 3 இன்ச்சு சொல்லுவேன். இன்ச்சு போட்டு ப்ளவுஸில் எவ்வளோ நெக் அகலம் இருக்கோ அதே சேம் அப்படியே போட்டு தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு விட்டு தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு விட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிறது அப்படியே பண்ணக்கூடாது. அளவு ப்ளவுஸில் அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரண்ட்டு, நம்ம கொஞ்சம் நல்லா ரவுண்ட் எடுத்துக்குவோம். அப்புறம் டாட்டு ஒரு இன்ச்சு இறக்கி, இந்த பட்டி ஸ்டிச்லேருந்து 1 இன்ச்சு இறக்கி இந்த சைடு அதே மாதிரி தைக்கிறதுக்கு மேலே அரை ஒரு 4 இன்ச்சு விட்டு இந்த பட்டி ஸ்டிச்சுக்கு ஒரு 4 இன்ச்சு கீழே இப்போ சென்டர் டாட் பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக இன்ச்சு 10. அது லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும்.
3.5. இந்த 10 இன்ச்சு நம்ம தைக்கிறது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது மேலே 4 இன்ச்சு விட்டு 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டோமா. அது வந்து 3 இன்ச்சோட 4 இன்ச்சு சேர்த்து 3.25 எவ்வளோ பார்த்தோம். சாரி 3 எடுத்தோம், 4 இன்ச்சு. ப்ளவுஸில் இங்கே இவ்வளோ தான் ஷேப் வருது. நம்ம கொஞ்சம் இப்படி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இங்கே ஒரு 3 இன்ச்சில் ஒரு மார்க்கு. உங்களுக்கு ஒரு 36 37 பாடி இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம கடையில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான். ஒன்றே 3/4 இன்ச் டாட் வருது. ரெடி ஆயிடுச்சு. ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பட்டி யோக் பீஸ் கட் பண்ணலாம். எப்படின்னு யோக் பீஸ்க்கு இது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்களா, நம்ம ஸ்லீவ் எடுத்தோம்ல, ஸ்லீவில் பேக் எடுத்தது பக்கம் இந்த பீஸ் இதில் நம்ம அளவு எடுத்துக்கிறோம். இங்கேருந்து 3 இன்ச் வச்சோம். இங்கேருந்து அதே 3 இன்ச்சு இதை மைனஸ் பண்ணிடலாம். இது இப்படி போயிடும். இப்படிக்கலாம் டாட் பிடிச்சா இங்கே வந்து போனால் 9.25 வருது. ஒரு 10 இன்ச்சு வச்சுப்போம். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் பட்டியோட உயரம் வந்து இந்த ஸ்டிச்சிலேருந்து எடுத்தால் 2.25 வருது. 2.25 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து 3.5. இந்த சைடில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 2.25 ப்ளஸ் 3/4 3 இன்ச்சு. இந்த டாட்டுக்கு நேராக எவ்வளோ வருது, 2 ஒரு பாயிண்ட்டு 2.25 வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டு இது பேக் சைடு. அவ்வளோதான், பட்டி வெட்டியாச்சு. இனி அடுத்து நெக்ஸ்ட்டு இதை போட்டு நம்ம துணியில் வைக்கணும். இதை போட்டு நம்ம வந்து மெயின் துணியில் வெட்டிக்கலாம். பேக் இங்கே எடுத்துட்டோம், ஸ்லீவ் இங்கே, ஃப்ரண்ட் வந்து இப்படி எடுத்துக்கலாம். நல்லா கிராஸில் இப்படி எடுக்கலாம். நமக்கு அது எப்படி துணி கிடைக்குதோ அந்த மாதிரி எடுக்கலாம். இதுதான் கரெக்டு. பேக் பண்ணி வெட்டிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.